ஓம் நம சிவாய. நீங்க வைக்கிற வேண்டுதல்கள் எல்லாம் சுவரில் மோதி திரும்புற மாதிரி தோணும். நேரங்கள்ல கூட நம்பிக்கையை விட்டுறாதீங்க. ஏன்னா உங்க கண்ணுக்கு தெரியாமலே அந்த ஆதிசிவன் உங்க கூடவே பயணிச்சுட்டே இருக்கலாம். வாழ்க்கையில தனிமை, பயம், மன அழுத்தம் உங்களை சூழும் போது சிவன் மௌனமா உங்க கையை பிடிச்சு வழி நடத்துறாரு என்பதற்கான அறிகுறிகளா சில அனுபவங்கள் வரும். கனவுல சிவபெருமான், சிவலிங்கம், நந்தி, திரிசூலம் தோன்றினா அது சாதாரண கனவு இல்ல. உங்க வாழ்க்கை குழப்பங்கள் நீங்கி மன அமைதி, புது தொடக்கம் வரப்போகுதுன்னு அர்த்தம். யாரும் இல்லாத இடத்துல மணி ஓசை, சாம்பிராணி, விபூதி, வில்வம் வாசனை திடீர்னு உணர்ந்தா கவலைப்படாதே, நான் இருக்கேன். சிவன் உங்களுக்கு தர்ற ஆறுதல். இதுவரை ஆன்மீகத்துல ஈடுபாடு இல்லாத உங்களுக்கு விபூதி, ருத்ராட்சம், சிவன் சின்னங்கள் மேல திடீர ஈர்ப்பு வந்தா அது சிவன் உங்களை தன்னோட அருள் வட்டத்துக்குள்ள அழைக்கிற சிக்னல். வாழ்க்கையில எல்லா கதவும் மூடின மாதிரி தோணும். தருணத்துல எதிர்பார்க்காத ஒருத்தர், ஒரு குழந்தை, ஒரு வயசானவர் அல்லது ஒரு விலங்கு மூலமா உதவி கிடைச்சா அது தற்செயல் இல்ல, சிவன் அனுப்பிய அருள். இதோட சேர்ந்து உங்க மனசுல கோபம் குறைந்து அமைதி, தைரியம், அசைக்க முடியாத நம்பிக்கை வளர்ந்தா, மத்த உயிர்கள் மேல கருணை பெருகி இயற்கையோட அழகுல கூட சிவனை உணர ஆரம்பிச்சா, சோதனைகள் வந்தாலும் துவளாம பக்தி அதிகமா வளர்ந்தா, இந்த எல்லா அறிகுறிகளும் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றது, நீங்க தனியா இல்ல. உங்க ஒவ்வொரு கண்ணீரையும் அந்த பரமசிவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். செய்ய வேண்டியது ஒன்னே, ஓம் நம சிவாயன்னு உங்க சுவாசமா மாத்திக்கோங்க. நம்பிக்கையோட இருங்க. மீதி எல்லாத்தையும் சிவன் பார்த்துப்பார். திருச்சிற்றம்பலம்.